சிவபெருமான் தன்னை பாடிய அடியார்களை எல்லாம் மகிழ்ந்து மகிழ்ந்து அவர்களுக்கு அத்துணை அருள் புரிந்தவர். பாடல் என்பது எத்தனையோ நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். 63 நாயன்மார்கள் இருக்கின்றார்கள். 63 நாயன்மார்களிலே 4 மிக மிக பெருமையாக பேசுகின்றது இந்த உலகம். எல்லோருமே பெருமைக்குரியவர்கள். ஆனால் 4 எதனால் மிக பெரும் புகழ் பெற்றார்கள் என்றால் பாடல்களால் புகழ் பெற்றார்கள். தன்னை வாழ்த்தி பாடிய அந்த நாயன்மார்களை சிவபெருமான் முதல் வரிசையிலே வைத்து பார்த்தார். காரணம், எம்பெருமான் ஈசன் இசைக்கு மயங்குபவர், ஆடலுக்கு மயங்குபவர். ஆகவே பாடல்களால் பெருமை பெற்ற 4 முதல் வரிசையிலே இருக்கின்றார்கள். எல்லா நாயன்மார்களுமே பெருமைக்குரியவர்கள் என்றாலும் இந்த 4 முக்கியமான வரிசையிலே இருக்கின்றார்கள். அதுபோல் முருகப்பெருமான், முருகனுடைய அடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள் என்றாலும் அவரை பாடிய அருணகிரிநாத பெருமான் முதல் வரிசையிலே இருக்கின்றார். இப்படி பாடலுக்கு என்பது ஒரு தனிச்சிறப்பு இருக்கின்றது. பாடல்களால் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை எளிதாக சொல்லிவிட முடியும். பாடி பாடி தொழுவதிலே இனிமை. பாடி தொழுவது என்பது நம்முடைய இதயத்தை நேரடியாக இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற ஒரு வல்லமையை கொடுக்கும். சமீப காலத்திலே கூட பெருமாளுடைய பக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், எத்தனையோ அடியார்கள் இருக்கின்றார்கள். 12 ஆழ்வார்கள் பெருமாளை பாடி பாடியே பெருமாளுடைய பாதத்தை அடைந்தவர்கள். சமீப காலத்திலே பார்த்தீர்களானால் இசைக்குயில் எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா, எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா வேங்கடவனை பாடி பாடி இன்றைக்கு திருமலையிலே எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மாவுக்கு ஒரு வெண்கல சிலை வைத்திருக்கின்றார்கள் என்றால் அந்த பாடல் என்பது எத்துணை பேருடைய இதயத்திலே போய் அமர்கின்றது. எத்துணை பேருடைய இதயங்களை இறைவனின் பால் கொண்டு செல்கின்றது. நல்ல வழிக்கு நம்மை கொண்டு செல்கின்ற ஒரு ஆற்றல் இசைக்கு உண்டு.